இப்போ உங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் டோரை திறப்பீங்க இல்லையா? ஸோ இது ஒரு ஈவெண்ட். கதவை தட்டுறது ஒரு ஈவெண்ட். அடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்கிறது, கதவை திறக்கிறது வந்து ஒரு வேலை. இதே தாங்க க்ளவுடில் ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோட் ரன் ஆச்சுன்னா அதை நம்ம க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ க்ளவுட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஒரு சின்ன கோடு, அதுக்கு சர்வர் எதுவும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக டெய்லி எனக்கு இது ரன் ஆகணும்ப்பா, நான் இப்படி ஒரு ட்ரிகர் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது நடந்தாலே போதும், எனக்கு நான் சர்வர்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு தேவையில்லை. இப்படி போனீங்கன்னா நீங்கள் க்ளவுட் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இதுக்காக க்ளவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். மெயின் சர்வர்லெஸ். இன்னொன்று ஈவெண்ட் பேஸ்ட். எப்படின்னா அதான் நீங்கள் டெய்லி ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம், இந்த டைமுக்கு எனக்கு இது நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்கள் ஆப்பில் எங்கே இது யூஸ் பண்ணுவோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பட்டன் அமுத்தினீங்கன்னா யூஸருக்குலாம் மெயில் சென்ட் ஆகணும். ஆனால் அந்த மெயில் சென்ட் ஆகிறதுக்கு நான் தனியாக ஃபுல்லாக கோடெல்லாம் எழுதி சர்வர் மெயின்டைன் பண்ணணும்னு தேவையில்லை. அந்த மெயில் சென்ட் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் க்ளவுட் ஃபங்க்ஷனில் நீங்கள் கோடாக எழுதிட்டீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் தான். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் ட்ரிகர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயில் சென்ட் ஆயிரும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் சேவுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு, அதாவது டிபெண்ட்டாக இல்லாமல் சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சாலே நீங்கள் ஜிசிபியில் க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு லேர்ன் வித் விஷ்ணுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.